உங்களுக்கு ஒரு நாள் இந்த உலகத்துல ஹயாத்து போயிடும், மௌத்து வந்துடும். அந்த மௌத்து வருவதற்கு முன்னர் இந்த ஹயாத்தை நீங்க நல்ல முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க. நான் சும்மா கேட்கிறேன், நம்மட வாழ்க்கையில ஒரு உம்ராவுக்கு போனா, ஒரு ஹஜ்ஜுக்கு போனா 10 நாள் எவ்வளவு பதறி பதறி குர்ஆன் ஓதுறோம், 10 நாள் எவ்வளவு அழகா துவா கேட்கிறோம், 10 நாளும் பள்ளிவாசலுக்கு போய்கிட்டே இருக்கிறோமே, 10 நாளும் சுபஹு மிஸ் பண்ணாம தொழுதுகிட்டே இருக்கிறோமே, சுன்னத்தான தொழுகைகளை எல்லாம் பேணி 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 தொழுகிறோமே. 10 நாள் லீவு போட்டு தொழிலை விட்டுட்டு ஹரத்துக்கு போனா அவ்வளவு நேரத்தையும் கவனமாக பிரார்த்தனையோடு இபாதத்தோடு செலவழிக்கிறதுக்கு மனசு வருகுது. ஆனால் அதே ரப்பு, அதே மஸ்ஜித், அதே குர்ஆன், அதே சுஜூது, அதே பிரார்த்தனை, பக்கத்திலையும் பள்ளி இருக்குது, என்ன மனசு வரல. அதே பாங்கு கேட்குது, வீட்டுக்குள்ள இருக்கிற தொழில் தான் பெருசா விளங்குது. ஹரத்துல இருக்கக்குள்ள மனைவி பேசினாலும் கொஞ்சம் இருங்க தொழுதுட்டு வந்து கோல் எடுக்கிறோம் என்றோம். ஆனா வீட்டுக்குள்ள மனைவி பேசிக்கிட்டு இருந்தா இன்ஷா அல்லாஹ் இப்ப இல்லை லேட்டாகி தொழுதுக்கலாம் என்று நேரத்தை வீணடிக்கிறோம். நவுது பில்லாஹி பில்லா. எங்க இருக்கு பிரச்சனை? நம்மட உள்ளத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. இது லேசான நோய் அல்ல தோழர்களே. நம்மளை தெரியாம நம்மட ஹயாத்தை இன்றைக்கு நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, பாருங்க, உங்களுக்கு ஒரு நாள் நோய்கள் வரும். இப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க தானே, நல்ல கண்ணு, நல்ல காது, நல்ல கை, நல்ல சிஹத், ஆரோக்கியமா இருக்கீங்க தானே. இந்த ஆரோக்கியம் போயிடும். அதுக்கு பிறகு கண் தெரியாது, காது கேட்காது, கை ஏங்காது, நடக்க முடியாது, சாயலாது, புட்டுவத்தில் உட்கார வேண்டி வரும். இப்படியான ஒரு காலம் வருவதற்கு முன்னர் உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சிஹத், ஆரோக்கியத்தை நீங்க நல்ல முறையில நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் இன்றைக்கு நம்ம இருக்கிற இந்த ஆரோக்கியம் எப்படியாவது வீணடிச்சு இந்த கால நேரம் நாசமாகிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு பின்னால ஓடுறோம். கால நேரம் எல்லாம் நாசமாகி நோய் வந்ததற்கு பிறகு அப்பதான் திக்ரும், அப்பதான் தௌபாவும், அப்பதான் தர்மமும், அப்பதான் ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரதும், அப்பதான் 5 நேர பள்ளிக்கு இப்ப போக இயலாதே என்று சொல்லுகிற அந்த வேதனை கலந்த வரலாறு மனசுல துடியாய் துடிப்பதும் என்ற ஒரு நன்றி கெட்டதனமான வாழ்வு இன்று நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் கலந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த உலகத்துல இப்ப ஆரோக்கியமாக இருக்கிறத போல உங்களுக்கு நிம்மதியாக கழிக்கிற நேரம் இருக்குதானே, இந்த நேரம் போயிடும். போனதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த உலகத்துல இந்த இந்த நிம்மதியான நேரங்கள் போய் கஷ்டமான ஒரு காலம் வரும். அப்படி கஷ்டமான காலம் வருவதற்கு முன்னர் உங்களோட ஓய்வு நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வாலிபத்தை குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்றைக்கு பாங்கு கேட்கிற நேரம் பஸார்ல நின்று கொண்டிருக்கிற போது, இன்றைக்கு பாங்கு கேட்கிற நேரம் கிரவுண்டில் நின்று கொண்டு, பாங்கு கேட்கிற நேரம் அல்லாஹுவை மறந்து நண்பனோடு பேசிக்கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட இளமை காலத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம், ஷபாபு, உங்களோட இந்த வாலிப பருவம் இருக்கிறதே, இதை நீங்க வயோதிபம் வருவதற்கு முதல் பயன்படுத்திக்கங்க. நாங்க இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு மனுஷன் நோய் வாரத்துக்கு முன்னர் அல்லது முதுமை வாரத்துக்கு முன்னர் அல்லது பயணம் போறதுக்கு முன்னர், இந்த உலகத்துல அவன் பயணம் போறதுக்கு முதல் ஊர்ல இருக்கக்குள்ள நல்லா தொழுதுருப்பானே, அப்படியான ஒரு மனுஷன் பயணம் போயிட்டான்டா, பயணத்தில் அவனுக்கு சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் தொழ இயலாதுதானே. அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் ஊர்ல பயணம் போவதற்கு முதல் ஒரு மனிதன் எப்படி அமல் செய்தானோ அதே அளவான அமலை பயணம் போய் அவன் இபாதத் செய்ய முடியாமல் போனாலும் குறைவில்லாமல் அல்லாஹு தஆலா கொடுக்குறான். ஹதீஸ் தோழர்களே, பயணம் போறதுக்கு முதல் ஊர்ல எப்படி சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் பேணி பேணி தொழுதானோ அதே போல அவன் பயணம் பெய்தான்டா சுன்னத்து தொழுகை கடமை இல்லையே, சுன்னத்து தொழுகை கடமை இல்லையே. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அந்த நன்மையையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் நோய் வருவதற்கு முன்னர் நல்ல ஆரோக்கியசாலியாக இருக்கிற போது
நல்ல முறையில் இபாதத் செய்து கொண்டிருந்தானோ, நோய் வந்துட்டும் என்றால் அந்த நோய் வந்ததற்கு பிறகு ஆரோக்கியமான காலத்தில் அவன் செய்த இபாதத்தை போல நோய் வந்ததற்கு பிறகும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த நன்மையை கொடுக்குறான். நோய் வாரத்துக்கு முதல் நல்லா நின்றுக்கிட்டு தொழுதுருப்போம். இப்போ நோய் வந்துட்டு இப்போ உட்கார்ந்து தான் தொழணும். இரக்கமுள்ள ரப்பு நம்ம உட்கார்ந்து கொண்டு தொழுகிற நேரம் அந்த நின்று கொண்டு தொழுத நன்மையையே தருகிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த 5 விஷயங்களும் மனுஷன் அன்றாட வாழ்க்கையில செலவழிக்குகின்ற நேர, கால, ஆயுள், ஆரோக்கிய இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்ட செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற போது இந்த கஸ்டம்ஸ் இருக்குது தானே, நம்ம எல்லாம் கொண்டு வர சைனா அல்லது வேறு வேறு நாட்டில் இருந்து கொண்டு வர இந்த கப்பலில் வர இந்த பொருட்கள் எல்லாம், வியாபார பொருட்கள் எல்லாம் இந்த கஸ்டம்ஸில் பிடிச்சி செக் பண்ண தோங்கிட்டான்டா நமக்கு சரியான பயம். எவ்வளோ கேட்பானோ தெரியா, கோடிக்கணக்கில் அடிச்சிருவான், 5 கோடிண்டுவான், 10 கோடிண்டுவான், கணக்கு பார்ப்பான். நீ அதை அண்ட குஸ்து கொண்டு வந்திருக்கிறான்டுவான், நம்மளோட ஃபோனை கிண்டுவான், லேப்டாப்பை பார்ப்பான், இமெயிலை செக் பண்ணுவான். எல்லாம் பயம். பயந்து தான் மறைச்சே செய்கிறோம், பயந்து தான் சரியா ப்ரைஸை காட்டுறல அண்ட குஸ்டில் கொண்டு வர. சம்டைம் ஒரு கஸ்டமரை போல உள்ளுக்கு வந்து நம்மளோட ஃபோனை எடுத்து தூக்கி செக் பண்ணி இமெயிலை எடுத்து பார்த்துட்டான்னு வைங்க, அப்போ பதறுது பாருங்க மனசு. தூக்கம் இல்லை, வருத்தம் கூடுது, கஷ்டம், நிம்மதி இல்லை, யோசனை, யாரை பிடிக்கலாம், என்ன செய்யலாம், எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஒரு சின்ன உலகத்தில் நம்ம சம்பாதிச்ச பொருளாதாரம் எப்படியோ 1 கோடியோ 2 கோடியோ கட்டணும் என்று சொல்கிற நிலைமை வார நேரம் பதறி போகிறோம். இது ஒரு சின்ன விசாரணைக்கு. சுபஹானல்லாஹ், மறுமையுடைய விசாரணை எப்போ? இது மனுஷனை விசாரிக்கிறது. அவன் நம்மள மாதிரி ஆள்தான். அவனுக்கு கவர்மெண்டால நீ 1 கோடி பிடிச்சாயின்னா, 1 லட்சம் பிடிச்சாயின்னா உனக்கு அதில் 30% உனக்கு என்ன செய்யும், சம்பளத்துக்கு மேல் மிச்சமாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு கொடுத்து வச்சிருக்குது. அதனால 1 லட்சம் ரூபா அவனுக்கு அடிச்சாண்டா 30,000 ரூபா அந்த டீமுக்கு போயிடும். அதனால அவன் பாஞ்சு விழுந்து நம்மட குறைகள், நமக்கு வந்த கண்டெய்னர், நமக்கு வந்த ரகசியம் பரகசியம் எல்லாத்தையும் பிடிச்சு நமக்கு எவ்வளவு இருக்கலுமோ அவ்வளவுக்கு இருக்கிறான். நம்ம பயந்து என்ன செய்யறோம், நான் சேர்த்த சல்லிதான் இருந்தாலும் உர்றானா இல்லை, கட்டித்தான் ஆகணும். கோடிக்கணக்கில் கட்டுறோம். நான் கேட்குறேன், இது நம்மளை போல காலுள்ள கையுள்ள இந்த நாட்டு அரசாங்கத்தால் தொழில் அப்படி என்று நியமிக்கப்பட்ட அவனும் அதே குப்பாடித்தனத்தை அதே பிஸ்னஸை செய்கிறவன், அப்படிப்பட்டவன் விசாரிக்கிற நேரம் இவ்வளவு பதறி விழுந்து பதறி போறன் தானே. நான் சும்மா கேட்குறேன், அல்லாஹு தாலா நமக்கு நம்மட பொருளாதாரத்தை, நம்ம கால நேரத்தை ஒதுக்கி செலவழித்த அந்த செலவீனத்தை அல்லாஹு தாலா ஹலாலான முறையில் இந்த உலகத்தில் நீ சேர்த்த சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை 8 கூட்டத்துக்கு கணக்கு பார்த்து கொடு சொல்றான் தானே. யாருக்காவது பயம் வந்து அதை சரியா கொடுத்தோமா? நாங்க யாருக்காவது பயம் வந்து அல்லாஹ் 8 கூட்டத்தை சொல்றான் அப்படின்னு பயம் வந்து கொடுத்தவங்க இருக்கிறோமா? ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து இல்லை, இது வரைக்கும் 10 வருஷம் 5 வருஷம் கணக்கு பார்க்காமலே கழிக்கிறோமே, என்ன பயம் என்று கேட்கிறேன். இதே நேரம் ஒரு இன்கம் டேக்ஸால பாஞ்சிட்டாண்டு வைங்க, கஸ்டம்ஸால பாஞ்சிட்டாண்டுங்க, பதறன் தானே. கோடி கட்டித்தானே ஆகணும், லட்சம் கட்டித்தானே ஆகணும். அல்லாட சட்டம் என்று வரக்குள்ள லூசுத்தனமா தானே இருக்கிறோம். மனுஷ சட்டம் என்று வார நேரம் பதறி போறோம் தானே. என்ன காரணம்? படைச்சவன்ல பயம் இல்ல, படைக்கப்பட்ட மனுஷன் நம்மள மாதிரி உள்ளவன்ல உள்ள பயம். அல்லாஹ் இந்த உலகத்துல சின்ன சின்ன எக்ஸாம், சின்ன சின்ன விசாரணை தோழர்களே, இதுக்கே இப்படிண்டா மௌத்தாயினதுக்கு பிறகு எப்படி விசாரணை இருக்கும்? ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நாள் அல்லாஹ் துருவி 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 விசாரிச்சாண்டு வைங்க தோழர்களே. எங்க ஓடையிலும் எங்க ஒளியேலும் நம்மள மாதிரி மனுஷர்களை போட்டு அல்லாஹ் பதிவு செய்கிறான். நானும் நீங்களும் வேஸ்ட் பண்ணின நேரங்களும் நாட்களும் செய்த பாவங்களும்
நம்மள மாதிரி மனுஷர்களாலேயா பதிவு செய்யப்படுகிறது? மனுஷர்களுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. அல்லாஹ் சொன்னதை தவிர அவங்களுக்கு எதுவும் யோசனையே இல்லை. அப்படிப்பட்ட ஆசைகள் இல்லாத, கவலைகள் இல்லாத, சந்தோஷங்கள் இல்லாத வானவர்களின் ஊடாக அல்லாஹு தஆலா அத்துணையும் பதிவு செய்கிறான். அதை தாண்டி யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணை. இப்ப வாய் தானே பேசுது. அல்லாஹ்வோட விசாரணை எப்படி தெரியுமா? உங்களோட வாய்க்கு நாம் பூட்டை போட்டு விடுவோம். இப்ப பூட்டு வாய்க்கு போட்டாச்சு. போட்டத்துக்கு பிறகு உங்களோட கைகளும் கால்களும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை எம்மிடத்தில் பேசும் என்றார். யோசிச்சு பாருங்க, இரவு நேரத்தில் ஹலாலான பொண்டாட்டிய பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஹராமான போட்டோ பார்த்தோம் தானே, கண் பேசும். கையால தட்டி 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 மியூசிக்கும் அனாச்சாரமும் தேவையில்லாத அந்த விரசங்கட்ட வார்த்தைகளையும் கேட்டு நாளையும் நேரத்தையும் கழிச்சோமே, அந்த கை பேசும், கால் பேசும். ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நானும் நீங்களும் நிச்சயம் விசாரணைக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இப்ப விளங்குதில்லை நமக்கு. ஒரு சின்ன விசாரணை, ஒரு சின்ன சிஐடி, ஒரு சின்ன போலீஸ்ல, சின்ன ஒரு டிஐடில ஒரு பிரச்சனை வந்தா துடிச்சு போற நாங்க சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் துருவி துருவி விசாரிச்சால் ஆயிஷா அம்மா அழிஞ்சிட்டா மனுஷன் என்றாங்களே ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு விசாரணை நடந்துச்சுன்னு வையுங்க, நடக்கும். அல்லாஹ் மீது ஆணையாக நடக்கும். என்னையும் உங்களையும் அல்லாஹ் எழுப்புவான். எந்த விதமான ஆடைகளும் இல்லாத மனிதர்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவோம். யாரும் யாரையும் பார்க்க முடியாது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷக்னு யுக்னி. ஒவ்வொரு மனிதனும் நாள மறுமையில் ஒருவரை ஒருவர் கண்டு விரண்டோடுகிற, தாயை கண்டு பிள்ளையும், பிள்ளையை கண்டு தாயும் விரண்டோடுகிற அப்படிப்பட்ட நாளையில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத, யாரும் யாருக்கும் மொழிபெயர்ப்பாளர்களே இல்லாத அந்த மறுமையுடைய நாளையில அல்லாஹ் நம்மளை எல்லாம் எழுப்பி விசாரிச்சாண்டா எப்படி இருக்க முடியும்? படைக்க தெரிஞ்சவனுக்கு எழுப்ப தெரியாதா? ஆக்க தெரிஞ்சவனுக்கு அழிக்க தெரியாதா? அல்லாஹ் விசாரைய ஆரம்பிச்சாண்டு வைங்க தோழர்களே, எப்படி இருக்கும்? எங்க ஓட, எங்க ஒளிய, யார்கிட்ட போக தோழர்களே? ஒவ்வொரு நிமிடத்துக்கும், ஒவ்வொரு ரூபாவுக்கும், சதமுக்கும் நாம் இந்த பூமியில் செலவழித்த கால நேரம், பொருளாதாரம் அத்துணையும் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் பதில் சொல்லியாக வேண்டி வரும். அப்படிப்பட்ட ஒரு மறுமையுடைய நாள் நாளை மறுமையிலே இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் தோழர்களே, நம்மளாம் கேட்கறல்ல, நம்மளாம் யாழ்லா ஊட்டத்தா, வாசலத்தா, மனைவியத்தா, பிள்ளையத்தா, வாகனத்தா, பொருளாதாரத்தா, இதுதான் கேள்வி. ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த உலகத்தையும் மறுமையையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் துஆவாக கேட்டுட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து கேட்டுட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அடிக்கடி கேட்கிற துஆ, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ், மறுமையில நீ கேள்வி கேட்பாயே, எனக்கிட்ட மறுமையில கேட்பாயே, அப்படி மறுமையில எனக்கிட்ட கேட்கிற கேள்வியை யா அல்லாஹ் லேசா கேட்டுடு யா அல்லாஹ், சிரமப்படுத்துற அளவுக்கு நீ கேட்டுடாத யா அல்லாஹ் என்று முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க 7382வது செய்தி. இந்த செய்திகள் எல்லாம் ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதனை நிம்மதியாக தூங்க வைக்காத தோழர்களே. அந்த படைத்தவனுடைய அந்த சக்தியை உணரச் செய்கிற உன்னத செய்திகள். யக்பிதுல்லாஹுல் அர்த யௌமல் கியாமா. அல்லாஹு தஆலா தன்னுடைய கையிலே இந்த பூமி அப்படியே அல்லாஹு தஆலா சுருட்டி கொள்வான். நம்ம வாழ்றோமே இந்த பூமி, வீடு கட்டியிருக்கிறோமே, மாடுகள், இந்த அத்துணையும் அல்லாஹு தஆலா அவனுடைய கையில் இந்த பூமியை அல்லாஹு தஆலா சுருக்கி கொள்வான். வயத்வி ஸமாஅ பியமீனிஹி. அவனுடைய வலது கையில் அல்லாஹு தஆலா இந்த வானத்தை அப்படியே வைத்திருப்பான். சுப்ஹானல்லாஹ்.
ஒரு கையில் இந்த பூமியும் மறு கையில் இந்த வானமும் இருக்கும். சும்மய கூ, பிறகு அல்லாஹ் சொல்லுவான், அனல் மலிக்கு ஐன முலூக்குல் அர்த், நானே அரசன், இந்த பூமியிலே உள்ள அரசர்கள் எங்கே என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்த் வஸ்ஸமாவாத்து, இந்த வானம் அல்லாத வானமும் இந்த பூமி அல்லாத பூமியும் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சொல்லுவான், நானே தனித்தவன், நானே ஆட்சியாளன், நானே அடக்கி ஆள்பவன், இந்த உலகத்திலே வாழ்ந்த அரசர்கள் எங்கே என்று வானத்தையும் பூமியையும் ஒவ்வொரு கையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் தான் சுப்ஹானல்லாஹ் அல் குர்ஆன் சொல்கிறது, வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம் உம்யான், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா சிலரை அப்படியே குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான், ஊமையர்களாக அல்லாஹ் எழுப்புவான், அதே போன்று செவிடர்களாக அல்லாஹ் தஆலா எழுப்புவான், அவர்களை அல்லாஹ் நரகத்திலே போட்டு வேதனை செய்வான் என்று அல் குர்ஆன் சூரத்துல் இஸ்ரா 97வது வசனம் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்ன ரஜுலன் கால யா நபி அல்லாஹ், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே யா ரசூலுல்லாஹ், யுஹ்ஷருல் காஃபிரு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமah, நாளை மறுமையில் அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களை எல்லாம் முகத்திலே அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அப்படி என்றால் உலகத்தில் நாங்கள் எல்லாம் காலால நடக்கிறோம், நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களை முகத்தால் அல்லாஹ் தஆலா நடக்க செய்வான் என்றால் எப்படி யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. எப்படி இருக்கும்? இப்ப நம்ம காலால தான் நடக்கிறோம், மறுமையுடைய நாளையில் அல்லாஹுவை மறுத்தவர்கள் அப்படியே தலகீழாக நடந்து வருவாங்க, தலகீழாக இருக்கும், கால் மேலே இருக்கும், நடந்து வருவார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி யா ரசூலுல்லாஹ் முகத்தால எப்படி மனுஷன் நடக்கிறது, காலால தான் நடக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உங்களை காலால் நடக்க செய்த அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் உங்களுடைய முகத்தாலும் உங்களை நடக்க சக்தி பெற்றவன் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, மனுஷன் இப்படி காலால நடக்கிறதுக்காக வேண்டி உடுப்பு அது இது எல்லாமே அப்படியே போட்ட மாதிரி இருக்குது, அல்லாஹ் அப்படியே முகத்தால நடக்க செய்து கால் மேல வந்துட்டு விட்டால் எப்படியான ஒரு கேவலமா இருக்கும் தோழர்களை. யோசிச்சு பாத்தீங்களா? அந்த வசனம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மறுமையுடைய விசாரணை, மறுமையுடைய அந்த 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 தண்டனை அல்லாஹ் முகத்தால நடக்க வைப்பான், கால் மேல போயிடும், உடுத்த உடுப்புகள் போட்ட மான மரியாதை அத்துணையும் மறுமையுடைய நாளையில் கேள்விக்குறியாக இருக்கிற மிக பயங்கரமான அந்த நாள். அந்த நாளில் அல்லாஹு தஆலா நம்ம செலவழித்த ரகசியமாக செய்த அத்துணை நேர காலங்களையும் பற்றி அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா காலு அந்தகன அல்லாஹுல்லதி அந்தக குல்ல ஷையின். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில இந்த தோள்களுக்கு பேசுகிற சக்தியை கொடுத்துடுவான். இந்த வாய்க்கு பூட்ட போட்டு இந்த கையில காலில் உள்ள தோள்கள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட பேசும் தோழர்களே. இன்றைக்கு பிளாஸ்டிக் பொருள் பேசுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று உயிரற்ற பொருட்கள் பேசும் நாங்க ரசூலுல்லாஹ். உயிரற்ற பொருட்கள் பேசும் அப்படின்னாங்க. மனுஷன் கண்டுபிடிச்ச அத்துணையும் பேசுது. உன்னை வீட்டு ஆள் வந்துட்டு போறான்து, யாரோ ஒரு ஆள் வருகுதுன்றது, யாரோ உன்னை குத்த வாரான்றது, உயிர் இல்லாத பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பேசுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று உயிரற்ற பொருட்கள் பேசும் அப்படின்னாங்க. நாளை மறுமையில அல்லாஹ் உயிருள்ள இந்த தோலையை அல்லாஹ் பேச வைப்பான், வாக்கி அல்லாஹ் தஆலா முத்திரை போடுவான். அந்த நேரம் இந்த தோள்களை எல்லாம் பார்த்து கேட்கப்படும், எப்படியப்பா நீங்க எங்களுக்கு எதிராக பேசுறீங்க என்று சொல்லுகிற போது அந்த நேரத்தில் தோள்கள் பேசும். எப்படி உலகத்தில் உங்களை பேச இறைவன் வைத்தானோ அதே போன்று அல்லாஹ் இன்றைக்கு எங்களை பேச வச்சிருக்கிறான் என்று அந்த தோள்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதை அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் தான் தூங்குகிற போதும் எழும்புகிற போதும்
இறைவனை பிரார்த்தனை செய்கிற போதும் பயப்பட வேண்டிய மிக பயங்கரமான ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. யார் ஒருவர் ஒரு கடுகளவு நன்மை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை நாளை மறுமையிலே கொண்டு வருவான். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் ஒருவர் ஒரு கடுகளவு தீங்கு செய்தாலும் நிச்சயம் மறுமையில் அதை பார்ப்பார். இதை விட ஒரு மனுஷன் பயப்படுற ஒரு வசனம் இந்த உலகத்தில் இல்லை தோழர்கள். ஒரு மனுஷன் கடுகளவு நன்மை செய்தாலும் நிச்சயம் அதை நாளை மறுமையில் அவர் பார்ப்பார். ஒரு மனுஷன் கடுகளவு பாவம் செய்தாலும் நிச்சயம் அதையும் அவர் மறுமையில் பார்ப்பார் என்ற வசனம், அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்தில் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும் நாம் கபருக்குள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். ஒரு நாள் இந்த உலகத்தில் இந்த காலம், நேரம், சூழல், வீடு, வாசல் எல்லாவற்றையும் விட்டு இந்த கபருடைய வாழ்க்கைக்குள் நாங்கள் போக இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. சும்மா அப்படியே பயம் முடிஞ்சு போகக்குள்ள அந்த பள்ளி வாசலுக்கு பக்கத்தில் உள்ள அந்த மையவாடியை கொஞ்சம் பாருங்க நீங்க. அதில் நம்மட உம்மா, நம்மட வாப்பா, நம்மட உறவுகள், நம்மட சகோதரர்கள், நம்மட நண்பர்கள், நம்மளோடு ஒன்றாக படித்தவர்கள், ஒரே ஊரில் பிறந்தவர்கள், நம்மளை போன்று பிள்ளை பெற்றவர்கள், நம்மளை போல தொழில் செய்தவர்கள், நம்மளை போல வாகனம் ஓடியவர்கள் இன்றைக்கு பேச இயலாம, நடக்க இயலாம மண்ணறைக்குள் இன்று தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார்கள். ஒரு தடவை அலி ரதியல்லாஹு அவர்கள் அப்படியே மக்பராவுக்கு வந்தாங்க. வந்துட்டு மக்பராவில் உள்ள மக்களை எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, தோழர்களே, நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு இப்போது நீங்கள் மண்ணறைக்குள் வந்து விட்டீர்கள். நீங்கள் மண்ணறைக்குள் வந்தவுடன் உங்களுடைய மனைவி இன்னொருவருக்கு கணவராக போய்விட்டார். நீங்கள் கட்டிய வீடு இன்னொருவருக்கு வசிப்பிடமாக மாறிவிட்டது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டு அலி அவர்களாய் நின்று பேசினார்கள் என்பதை என்ன சொல்கிறோம் பார்க்கிறோம். அதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நமக்கு தரப்பட்ட நேரங்கள், காலங்கள், அது இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சொத்து. அதை வீணாக, அநியாயமாக, வெளியாட்டோடு, பாவத்தோடு கடத்தி விடுவோமாக இருந்தால் உலகமும் அது கேள்விக்குறியாகி, மறுமையும் அது கேள்விக்குறியாகி விடும் என்பதை பயந்து அல்லாஹு தாலா நிச்சயம் ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹு தாலா விசாரணை செய்ய இருக்கிறான். அதற்கு ஏற்றாப்போல் பொருத்தமாக இந்த உலகத்தில் கழித்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.